இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யலாம்? அப்படிங்களாமா? வர வழியில் பூரி புஷ்ஷுன்னு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதே போல் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். டன். Hi friends, welcome to Bonus Diary. Today புஸ் புஸ் பூரி வித் சுட சுட வடகறி ரெசிபி பார்த்துடலாமா? கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது கூடவே உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட பதம் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு கூடவே கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூடவே நீங்கள் யார் மேலேயாவது கோவமாக இருந்தீங்கன்னா அதை இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த கோவத்தை ஃபுல்லாக இந்த மாவு மேலே காட்டி குத்துன்னு குத்தி நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான புசு புசுன்னு மாவு ரெடி ஆகிடும். வடகறிக்கு 20 மினிட்ஸ் ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதை தோசைக்கல்லில் தட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தோசை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை கையிலேயே நல்லா உதுத்து விட்டுக்கணும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுட்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா, இது பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம புதினாவை அப்படியே சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஃப்ரை மிக்ஸை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றணும், ஏன்னா அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு 3 விசில் கழித்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான வடகறி ரெடி. விசில் வர்றதுக்குள்ளே பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக ரோல் பண்ணிவிட்டு அதை நல்லா திரட்டி ரொம்ப தின்னாகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது, மீடியம் சைஸில் திரட்டினா தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா புகை வரும்பொழுது தான் பூரி போடணும், இல்லாட்டி பூரி நம்மளுக்கு புஷ்ஷுன்னு எலும்பி வராது. புசு பூரியும் சூப்பரான வடகறியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமா கிட்ட கொடுக்கலாமா? வாங்க.